Master Mass! முரளி, கார்த்திகே, பண்டாட்டி எல்லாரும் வாங்க. என்னங்க? என்னப்பா? இத பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுங்க. இந்த மாசம் நம்ம வீட்டு நிதி நிலைமைய ஒரு வெள்ளை அறிக்கை வாசிக்க போற கேளுங்க. அப்படியா? வாசிங்க, நாங்களாம் ஆர்வமா இருக்கோம் அதை கேட்க. அப்பா, எந்த ஃப்ராடு தனம் பண்ணாம கரெக்டா படிங்க. படிக்கிறேன்டா, நல்லா கேட்டுக்கங்க. இந்த மாசம் நம்ம வீட்டுல யாருமே வேலை வெட்டிக்கே போகாதால நம்ம வீட்டு வருமானம் 0. அதனால நம்ம வீட்டு செலவுக்காக நான் வட்டிக்கு வாங்கின பணம் 50,000 ரூபாய். கேட்டீங்களாடா? அப்பா இந்த குடும்பத்துக்காக வெளியில கடன் எல்லாம் வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்துறாருன்னு. நீங்க 2 பேரும் வேலைக்கு போனா அப்பாவோட பாரமாவது கொஞ்சம் கம்மியாகும்ல. மோ 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 உம்மா உடனே ராமாயணத்தை ஆரம்பிச்சிருவியா? நீங்க படிங்கப்பா. அவங்க கொஞ்சம் கேப் கச்சா போதும், அதுக்குள்ள சிந்து பாடிடுவாங்களா? நீங்க படிங்கப்பா. படிக்கிற கேளுங்க. இந்த மாசம் அரிசி மளிகை சாமான் செலவு 12,000 ரூபாய், காய்கறி 4,000 ரூபாய், கரண்ட் பில்லு 6,000 ரூபாய், பாலுக்கு 2,000 ரூபாய், கேஸ் 1,000 ரூபாய். ஆக மொத்தம் நம்ம வீட்டு செலவுக்கு 25,000 ரூபாய் செலவாயிருக்கு. ஐ, அவ்வளவுதானா? அப்போ வாங்கின 50,000 ரூபாய் கடன்ல 25,000 ரூபாய் போனா 25,000 ரூபாய் மீதி இருக்கு. அப்போ நம்ம பட்ஜெட்ல 25,000 ரூபாய் சேமிப்பு தான். அவசரப்படாதீ, இன்னும் வெள்ளரிக்கையே முடியலையே. இன்னும் முடியலையா? அப்போ இன்னும் என்ன செலவு இருக்கு? படிக்கிற கேளு. என் பொண்டாட்டி பியூட்டி பார்லருக்கு போய் ஃபேஷியல் பண்ண செலவு 8,000 ரூபாய். என் பொண்டாட்டி ஏர் கர்லிங் பண்ண செலவு 12,000 ரூபாய். என்னங்க, உங்ககிட்ட யாராவது இப்ப வெள்ளரிக்கை கேட்டோமா என்ன? நீங்க எது செஞ்சாலும் சரியாதான் இருக்கும். உங்க கை சுத்தம்னு எங்களுக்கெல்லாம் தெரியாதான் என்ன? வாங்க, டிஃபன் ஆறிடும், போய் சாப்பிடுவீங்களா? சும்மாடி, வெள்ளை அறிக்கைய பாதியிலே விட முடியாது. முழுசா படிச்சுட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. உங்க மேல எங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்குங்க. நீங்க வீணா எனர்ஜியை வேஸ்ட் பண்ணீங்கன்னா சுகர் டவுன் ஆயிடும், அப்புறம் மயக்கம் வந்துடும். வாங்க போய் சாப்பிடலாம். சும்மா ரெடி, நம்ம வீட்டுக்கு வரவு செலவு கணக்கு நம்ம பசங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஆமாமாப்பா, நாங்கன்னா கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். நீங்க படிங்க. ஆமாப்பா, அவசரத்துல எதையும் விட்டுறாதீங்க. எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கரெக்டா படிங்க. அப்பதான் நம்ம வீட்டுல எந்த அளவுக்கு முக்கியமான செலவு நடக்குதுன்னு நாங்க தெரிஞ்சுக்க முடியும். பாத்தியாடி, நிதிநிலை அறிக்கைன்னு வரும்போது பசங்க எவ்வளவு பொறுப்பா மாட்டாங்க பாரு. அவங்க அந்த அளவுக்கு பொறுப்பா இருக்கும்போது நாம எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு தெளிவுபடுத்த நல்லா இருக்கும். டேய் பசங்களா, என் பொண்டாட்டி மேனிக்யூர் பண்ண செலவு 4,000 ரூபாய். பிடிக்கிறீங்களா? ஏன் இல்ல இருக்குடா, அதுக்கு 3,000 ரூபாய். ஆக மொத்தத்துல வாங்கின கடன்ல மீதி இருந்த 25,000 ரூபாயில என் பொண்டாட்டியோட பியூட்டி பார்லர் செலவு 27,000 ரூபாய். ஷார்டேஜ் 2,000 ரூபாய் இருக்கு, அது எப்படிப்பா சமாளிப்பீங்க? அது பியூட்டி பார்லர் கடனா இருக்குடா, அது அடுத்த மாசம் கடனை குட்டி போடும். அப்ப அடுத்த மாசம் வாங்க போற கடன்ல இந்த 2,000 சேர்த்து வாங்கணும். அப்படிதானப்பா? பாத்தியாடி, நம்ம புள்ள மற்ற விஷயத்துல டியூப்லைட் மாதிரி சொங்கி போயிருந்தாலும் இந்த விஷயத்துல எல்இடி பல்பு மாதிரி பக்குன்னு எறிதான். ஆமா, பக்குன்னு தான் எரியறான். சரி வாங்க, உங்களுக்காக ரூம்ல டிஃபன் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுது. ரூம்லயா? நான் வரலப்பா, நான் ஏகாதசி வர டிஃபனே வேணாம். ஐயோ, அப்படியெல்லாம் சாப்பிடாம இருக்க கூடாதுங்க, உடம்பு கெட்டுரும். வாங்க. ஏய் பசங்களா, காப்பாத்துங்கடா. அட வாங்கண்ணா. இதுப்பா கேளு, சொல்ல மாட்டேன், வேணாடா. அம்மா தான் கூப்பிடுறாங்களே, போங்கப்பா. காலையில இருந்து கஷ்டப்பட்டு வெள்ளரிக்கையை பத்தி பேசிருக்கீங்க. அம்மா உங்களுக்காக ஸ்பெஷலா டிஃபன் வந்திருக்காங்க. போங்க போய் சாப்பிடுங்க. என்ன புள்ளையாரா நீ இப்படி கோத்து வரி என்ன? நடங்க. ஐயோ, இது என்ன நடக்க போகுது தெரியல கடவுளே. நடங்க. ஆண்டவா, டேய் பசங்களா காப்பாத்து. விட்ரி, சொன்னா கேள்வி. விட்ரி, சொன்னா கேட்கணும். கையெழுத்துக்கு முன்ன விட்றீங்க. வெள்ளரிக்கை படிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பத்தி பசங்க கிட்ட போட்டா விடுறீங்க.
சொன்னா கேளு வர்றி. ஐயோ போங்க டேய், போங்க. ஆண்டவா ஆண்டவா, டேய் பசங்களா காப்பாத்துங்களா, டேய் தாத்தா பாட்டி ஆயா விட்டு போ, ஆயா தாத்தா பாட்டி எல்லாமே காப்பாத்துங்களா, டேய் ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க. என்னண்ணா அம்மா அப்பாக்கு ஸ்பெஷல்ல டிஃபன் தராங்க போல. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் காப்பாத்துங்க. ஐயோ அம்மா அப்பா, ஐயோ அம்மா அப்பா, ஐயோ அம்மா அப்பா, ஐயோ அம்மா அப்பா, காப்பாத்துப்பா. யாருக்கு நான் கால் பண்ற? ஆம்புலன்ஸுக்குடா. என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம அப்பா இல்லையா? வெள்ளை அரிக்க பச்சதுக்கு அவனாச்சு அவர் நம்ம காப்பாத்தி ஆகணும்ல. ரைட்ண்ணா, ஒரு நல்ல வண்டியை பார்த்து அனுப்ப சொல்லு. ஹலோ ஆம்புலன்ஸா? ஆமா, ஒரு பாடி டெட் பாடி காட்டியும் சீக்கிரம் வாங்க.